ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா TCS NQT டெஸ்டோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. மார்ச் 19 தான் லாஸ்ட் டேட் டு அப்ளை. இன்னும் 1 or 2 டேஸ்ல முடிய போகுது. ஸோ இந்த TCS NQTனா என்ன, இதனால ஃப்ரெஷ்ஷா இருக்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இதுல நான் ஐடி அண்ட் ஐடி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்லையுமே நீங்க ட்ரை பண்ண முடியும். லைக் நீங்க ஐடிக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன், டெவலப்மெண்ட் டெஸ்டிங், அதுக்கு தனியாக கேட்டகரிஸ் இருக்கு. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா டொமைன் பேஸ் பண்ணி HR அந்த மாதிரி போகணும்னா அதுக்கும் கேட்டகரிஸ் இருக்கு. இல்ல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி சைடு அந்த மாதிரி போகணும், அதுக்கும் கேட்டகரிஸ் இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கு, இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்லாம் என்னன்னா இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். ஸோ சொன்ன 1 or 2 days தான் இருக்கு. இந்த வீடியோட லாஸ்ட்லயுமே வித்தின் 1 டேல நீங்க இந்த விஷயங்கள்லாம் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டா பெஸ்டா பண்ணலாம். இதை ஒரு ஷார்ட்டான ரோட் மேப் ஷேர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரை பாருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த TCS NQT டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த TCS ION NQT டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாத்தையுமே நம்மள வந்து ஒரு மார்க் ஜட்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், காலேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம் வச்சு நம்ம எவ்வளோ ஒர்த்தான பர்சன், இல்லை நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்றதுக்குன்னு ஒரு எக்ஸாம்ஸ் அப்படின்னா செப்பரேட்டா ஒருவருத்துக்கு ஒன்று இருக்கு. எக்ஸாம்ல நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போகணும்னா கேட் மேட் இந்த மாதிரி என்ன காலேஜ் சைட்ல ஒரு செப்பரேட்டா எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. பட் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இந்த மாதிரி ஜாப் எடுக்கிறதுக்குமே நம்மளோட குவாலிஃபிகேஷனை செக் பண்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வைக்கணும்னு எடுத்துட்டு வந்ததா TCS NQT டெஸ்ட். பிகாஸ் நம்ம டிகிரியை வச்சு மட்டுமே நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. பிகாஸ் காலேஜ்ல ஒரு சில பேர் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கலாம். பிகாஸ் எல்லா சிலபஸை பேஸ் பண்ணி வரும், அதை வச்சு டிசைட் பண்ணிட முடியாது. அதனால இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் மூலியமா நமக்கு எதுல ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறதுல இதுல நம்ம மார்க் ஸ்கோர் பண்ற மூலியமா நம்மளோட ஸ்கில் என்னங்க ஷோகேஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு HR தான் வரும்னா அதை பேஸ் பண்ணி மட்டுமே செப்பரேட்டா செக்மெண்ட் இருக்கு. இல்ல நம்ம கோடிங் நல்லா வரும்னா அதை பேஸ் பண்ணியே செக்மெண்ட் இருக்கு. இல்ல நான் AML சைபர் செக்யூரிட்டி டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரிலாம் அட்வான்ஸா போகும்னு நினைக்கிறாலுமே அதுக்கு தனியான ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எதுல போகணுமோ அதுல மட்டும் நம்ம ஸ்கில்லை ஷோகேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷோகேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் எழுதுற மூலியமா நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அந்த மார்க்கை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த TCS NQT டெஸ்ட் மூலியமா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும்ல, அந்த ஸ்கோரை வச்சு TCSல நீங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா உங்களை ஃப்ரெஷரா ஹையர் பண்ணிப்பாங்க. TCS ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்து உங்களை எடுத்துக்க பார்ப்பாங்க. TCS வைக்கிறனால TCS மட்டும் தான் எடுத்துப்பாங்கன்னா கிடையாது. TCS ஓட சேர்த்து ஜியோ, TVS, ஏசியன் பெயிண்ட், எம்பசிஸ், HDFC இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இந்த ஸ்கோரை வச்சு நம்மள எடுத்துக்க ரெடியா இருக்காங்க. பிகாஸ் எல்லா கம்பெனியுமே ஒரு கேண்டிடேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்கூல் டிகிரி காலேஜ் பாக்குற மாதிரி இந்த NQT டெஸ்ட்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ பிரைமரி இன்டர்வியூல நல்லா ஸ்க்ரோல் பண்ணா TCSல ஜாப் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கோரை வச்சு அதர் கம்பெனில ஜாப் எடுக்கிற சான்சஸுமே ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் இதுவரையும் இந்த எக்ஸாம் எழுதியே 1.5 லட்சம் பேத்துக்கு மேல ஐடி அண்ட் நான் ஐடி டொமைன்ல ஜாப் எடுத்திருக்காங்க. இதுவரையும் 3000க்கு மேல கார்பரேட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐடி, நான் ஐடி இந்த மாதிரி மொத்த கார்பரேட் கம்பெனிஸ் 3000 கம்பெனிஸ்க்கு மேல அதை அக்செப்ட் பண்றாங்க. இன்டூ 23+ இண்டஸ்ட்ரி. நீங்க ஐடிக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணணும் TCS NQT கிடையாது. ஐடி, எடுடெக் இந்த மாதிரி அதர் இண்டஸ்ட்ரியிலுமே கன்சிடர் பண்றாங்க. ஐடி ரோல்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 20க்கும் மேல ஐடி ரோல்ஸ்க்கு இந்த ஸ்கோரை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். நான் ஐடி ரோல்ஸ் பாத்தீங்கன்னா 150+ ரோல்ஸுக்கு மேல இந்த ஸ்கோரை வச்சு ட்ரை பண்ண முடியும். இந்த ஸ்கோரை வச்சு உங்களால போகவும் முடியும். இந்த NQT டெஸ்ட் எழுதி ஹையஸ்ட் பேக்கேஜ் எடுத்த பர்சன் பாத்தீங்கன்னா 19 LP வரை எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த TCS NQT ஒரு கம்ப்ளீட் விஷயம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி ஒரு ஸ்கோர் எடுக்கிற மூலியமா உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். லைக் இவர் இப்படிப்பட்ட பர்சன், இவ்வளவு ஒரு ஸ்கில்டான பர்சன். பிகாஸ் நிறைய பேர் நான் ஸ்கூல்ல மிஸ் பண்ணிட்டேன், காலேஜ்ல மிஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி உங்களோட ஸ்கில் என்ன, அந்த ரோல்ல எவ்வளவு வச்சிருக்கீங்கிறத நீங்க நிரூபிச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க 10th, 12th, டிப்ளமோ, UG எதை முடிச்சினாலும் சரி அதுல எல்லாத்துலயுமே 60% மேல நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஏதோ ஒண்ணுல மிஸ் ஆனாலுமே பெரிய லெவலில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு அரியர்ஸுமே இப்போ இந்த எக்ஸாம் எழுதுற டைம்ல உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் இப்போ எக்ஸாம் எழுதுற டைம்ல நீங்க எல்லாமே கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏஜ் கிரைட்டீரியாவுமே 18 to 28 இயர்ஸ் வரை இருக்க யார் ஒன்றும் எழுதலாம். எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா 0 to 2 இயர்ஸ் வரை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கூட இதை நீங்க எழுதலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஸுமே போத் நீங்க வீட்டுல இருந்து எழுதலாம், இல்லைன்னா சென்டர் போய் எழுதலாம். மினிமம் 6 மந்த்துக்கு முன்னாடி தான் நீங்க எழுதிருக்கீங்க. 6 month ஆஃப் டியூரேஷனுக்குள்ள ஆல்ரெடி எழுதிருக்கீங்கன்னு எழுத முடியாது. ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களால ட்ரை பண்ண முடியும். அது இல்லாமல் இதில் எடுக்கிற ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் வரையும் வேலிடிட்டி. 2 இயர்ஸ் நீங்கள் அதை வச்சு உங்கள் ஸ்கில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த TCS NQTல நிறைய வேரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஐடி, நான் ஐடி அந்த மாதிரி செக்மெண்ட் வந்து அப்புறம் நீங்கள் எழுதிக்கலாம். அதில் என்னென்ன இருக்குன்னு டெப்த்தாக பார்க்குறப்போ
ஃபர்ஸ்ட் TCS NQT காக்னிட்டிவ் ஸ்கில். ஸோ இது மூலியமா உங்களோட பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அதாவது நீங்க ரோல் போறீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எழுதுறது ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்களும் இருக்கும். லைக் வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல், வெர்பல் அண்ட் ரீசனிங் ஸ்கில், இந்த மாதிரியான நம்மளோட பேசிக் ஸ்கில்ஸ், லைக் நம்மளோட பிளேஸ்மெண்ட் கிளாஸ் அப்பெல்லாம் லேர்ன் பண்ணிருப்போம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான பேசிக் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேண்டிட்டரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா TCS NQT ஐடி கரியர் பேக். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி நீங்க ஐடிக்குள்ள போகணும்னா ட்ரை பண்ணலாம். இதுல நான் ஆல்ரெடி சொன்ன அந்த காக்னிட்டிவ் ஸ்கில், அந்த பேசிக் டெஸ்ட் பிளஸ் அதோட சேர்த்து இந்த விஷயங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுல கோடிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அடுத்தது இருக்கதான் TCS NQT BPS, அதாவது பிசினஸ் ப்ராசஸ் சர்வீசஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் ஐடி ரோல்ஸ் லைக் HR, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சப்போர்ட், இந்த மாதிரியான ரோல் சைட்ல போறதுக்கான விஷயங்கள் வரும். அடுத்தது இருக்கதான் TCS NQTல சப்ஜெக்ட் NQT. ஸோ இது மூலியமா நீங்க பேசிக்கா எந்த ரோல்குள்ள போகணும்னு நினைக்கலாம் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். லைக் வந்து AI, ML, டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் எந்த ரோலுக்குள்ள போகணுமோ நீங்க அதை எடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஓவரால் டெஸ்ட் டியூரேஷன் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 120 to 180 மினிட்ஸ் வரை இருக்கும். அதாவது 2 to 3 hours இருக்கும் ஓவராலா பாத்தீங்கன்னா. இதுல ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்க்கு 65 மினிட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 5 நிமிஷம். இதுல பாத்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டிக்கு உங்களுக்கு 25 மினிட்ஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு ஒரு 25 மினிட்ஸ், அதாவது லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஒரு 15 மினிட்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாருமே காமனா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி செக்மெண்ட்ல தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹார்ஸ்ல நீங்க எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஐடி ரோல் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஒரு கோடிங் ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா MCQ கொஸ்டின் இருக்கும், உங்களோட கோடிங் லாஜிக் பேஸ் பண்ண மாதிரி நிமிஷம். ஸோ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கிட்ட வரும். நீங்க ஐடி போகணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிருந்தேன். அப்படி இல்ல நான் ஐடி சைட்ல கொடுத்துருக்கீங்க, லைக் ஃபினான்ஸ், HR, BPO இந்த மாதிரி சைடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 60 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா வரும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் டியூரேஷன். 2 hours to 3 hours இருக்கும். நீங்க எதை வச்சு சூஸ் பண்ணிருக்கீங்க பொறுத்து. ஸோ இதெல்லாமே தான் டியூரேஷன். இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாக்குறீங்க, வித்தின் ஒரு 1 டேல ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சிலபஸை பார்த்துக்கணும். ஐடியா இல்லை நான் ஐடியா இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் ரோல்களை சூஸ் பண்ண போறீங்களோ உங்க சிலபஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எந்த விஷயம் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துக்கங்க. அதே மாதிரி சேம் திங் இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது காமன் எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி, இந்த 3 விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 3 விஷயத்துக்கும் ஒரு ஹாஃப் டே வரையுமே கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிராக் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். நம்ம டொமைன் பேஸ் பண்ணி கூட ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு தெரிஞ்சால டொமைன் சூஸ் பண்ணிருப்பீங்க. பட் இந்த விஷயத்துல நிறைய பேர் லேக் ஆவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயத்த ஓரளவுக்கு பார்த்து ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து நீங்க லாஸ்ட் இயர்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம், இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, ஜஸ்ட் நார்மலா சார்ஜபிள் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வரும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இல்லைன்னா பிரெப் இன்ஸ்டா, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்லயே இருக்கு. இல்லைன்னா சார்ஜபிள்ல ஒரு மார்க் இன்டர்வியூ கூட எடுத்து பாருங்க, உங்களோட ஸ்கில்லை நீங்க செக் பண்ணி பார்க்க. ஸோ இதுக்கு ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க ஹாஃப் டேல மட்டும் நீங்க கோடிங்கோ இல்லை நான் கோடிங்கோ என்ன ஸ்பெசிஃபிக் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த விஷயத்தை பத்தி நீங்க டீப்பா லேர்ன் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாமே தான் சிலபஸ் வந்து நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இதுக்கு நீங்க டெடிகேட்டடா நிறைய டைம் போட்டு எஃபர்ட் போட்டு நீங்க பண்ணாம வரும். நான் ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாம் டேட்ஸ் வரப்போகுது, பிளஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் போட்டிருக்கேன். பட் இதை தாண்டி நீங்க சிலபஸ்லாம் லேர்ன் பண்ணா டெப்தான வீடியோ பார்த்து நிறைய லேர்ன் பண்ண பாருங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்குமே ஃபீஸஸ் இருக்கு. 999, அதாவது நியர்லி 1000 rupees, இல்லைனா 2500 rupees வரையுமே கூட அப் டு வருது. அவங்க வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. இதை நீங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணா TCSION.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அந்த வெப்சைட்ல அவங்க டேரக்டா அப்ளை பண்றது கூட இருக்காங்க. நானுமே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா கூட ஆட் பண்றேன். டெஃபினட்டா 1000 ஸ்பெண்ட் பண்ணி எழுதி உங்க ஸ்கோரை நீங்க எடுத்துக்கிறது 100% ஒர்த் தான். இந்த எக்ஸாம்ல நீங்க எழுதி ஸ்கோர் பண்ற மார்க்கை நெக்ஸ்ட் 2 years வரையும் நீங்க ஷோகேஸ் பண்ணிக்க முடியும். டெஃபினட்டா ஒரு வேல்யூ ஆடடா இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் நீங்க ஆட் பண்ற மூலமா ட்ரை பண்ணி பாருங்க. ரிமைனிங் உங்களுக்கு வேற சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இன்னொரு 1 or 2 days தான் இருக்கு. லாஸ்ட் டே டு அப்ளை 19th March. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, ஃப்ரெஷரா வேலை தேடிட்டு இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காலும் ப்ளீஸ் ஷேர் பண்ணி இப்படி ஒரு எக்ஸாம் TCS மூலமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண சொல்லுங்க. டெஃபினட்டா எழுதி வச்சுக்கிறது ஒருத்தம் அவங்க ப்ரொஃபைலுக்கு ஒரு வேல்யூரண்டா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.